ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கேமிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே களை இறங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்தடுத்து ஃபுல்லாக கேம் அனௌன்ஸ் பண்ணே இருக்காங்க. AAA கேம்ஸ் தான் எல்லாமே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சன் ஆஃப் தஞ்சை கேம் ட்ரைலர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டேரெக்டாக PS5 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கும் போதே நம்ப முடியாத மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு காலத்துலாம் நம்ம நினச்சிருப்போம் ஏதாவது ஒரு இந்தியன் கேம் வராதா, இந்தியன் AAA கேம் வராதான்னு நினச்சிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து லைனாக விட்டுட்டே இருக்காங்க. இந்தாப்பா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு லைனாக விட்டுட்டே இருக்காங்க. ஸோ சன் ஆஃப் தஞ்சை ட்ரெய்லர் பார்த்துட்டு ஒரு ரிவ்யூ மாதிரி கொடுக்கலாம். ஆக்சுவலாக இவங்களே இந்த கம்பெனியை வந்து அன்சங் எம்பையர்னு ஒரு கேம் விட்டுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அதுதான் போடலான்னு இருந்த ஒரு கேம் பிளே மாதிரி. சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ ஒரு கேம் பிளேவர் ஸ்டார்ட் பண்ண தான் நினச்சேன். பட் அது ஸ்டீம் ஸ்டோரில் வந்து தூக்கிட்டாங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா போட்டிருப்பேன். ஸோ அதுதான் இந்த சீக்வலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷன் வீடியோ மாதிரி கொடுப்போம் இந்த ட்ரெய்லருக்குன்னு சொல்லிட்டு இந்த ரியாக்ஷன் வீடியோ போடுறேன். ஸோ ஓகே, லெட்ஸ் வாட்ச் த ட்ரெய்லர். லெட்ஸ் கோ. இன்கேம் ஃபுட்டேஜ்னு போட்டிருக்கு. ஸோ எல்லாமே இன்கேம் ஃபுட்டேஜில் தான் ரெக்கார்ட் பண்ணதுன்னு நினைக்கிறேன். மியூசிக் எல்லாமே போட்டிருக்காங்க வேற லெவலில். இந்த பாட்டெல்லாம் பாடிருக்காங்கப்பா. இவர் பாடுறவர் ஏதோ நிறைய படத்துலலாம் பாடின ஒரு மாதிரி இல்லை, ஒரு வேற லெவல் தான். இது ஃபுல்லாமே இன்கேம் ஃபுட்டேஜ் தான். எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் கட்சினா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன கிராஃபிக்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ப்ரீ ஆல்ஃபா ஃபுட்டேஜ் மாதிரி இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே கட்சின்னு தான் நினைக்கிறேன். நைஸ் நைஸ். ஃபிளாஷ்பேக்கா? பட் காம்பேட்ல வேற லெவலில் இருக்கு. வேற லெவல். PS5 ப்ரோக்கு. ஸோ பிசிக்கு ரிலீஸ் ஆகலை ஸ்டார்டிங்கில், ஜஸ்ட் பிளே ஸ்டேஷன் மட்டும்தான். ஸோ ஓகே, ஒரு ரிவ்யூ மாதிரி பார்த்துடலாமா? ஸோ எஸ், இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ கிராஃபிக்ஸ் மட்டும் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ரொம்ப இதுவாலாம் இருக்க மாதிரி இல்லை. இப்போ வர இந்த பிளாக் மித் தூக்காங்க அந்த கிராஃபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்க மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்சு ப்ரீ ஆல்ஃபாவாக இருக்கலாம்னு தோணுது. ஸோ ஃபுல் ட்ரெய்லர் ஒரு கேம் பிளே ட்ரெய்லர் மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்களா. ஸோ அதில் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா பாட்டெல்லாம் வேற பாடிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு யார் பாடினது தெரில. நிறைய படம்லாம் பார்த்துருப்போல. ஸோ அதில் பாடின ஒரு மாதிரியே தான் இருக்குது. வாய்ஸ் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் கேமிங் இண்டஸ்ட்ரி எவ்வளோ வளருதுன்னு நம்மளுக்கே தெரியுது. ஸோ ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து பாடுறவங்களாம் வந்து பாட வைக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்டர்ஸ் எல்லாரையுமே கூப்பிட்டு வந்தாங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும். நம்ம சூர்யா இந்த மாதிரி யாரையாவது விக்ரம் சிவகார்த்திகேயன்லாம் கூட்டிகிட்டு வந்து ஒரு கேம் பண்ணாங்கன்னா வேற லெவலில் இருக்கும். ஸோ எஸ், ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன்னா வெஸ்டர்ன் கேம்ஸ்லாம் இதே மாதிரி நிறைய இப்போ டெத் ஸ்டாண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே எல்லாருமே டாப் ஆக்டர்ஸ் தான். கேமோட மெயின் ப்ரொட்டாகனிஸ்டே பார்த்தீங்கன்னா அதில் டாப் ஆக்டர் தான் அவர். கிட்டத்தட்ட அதில் நடிச்சவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா டாப் ஆக்டர்ஸ் தான். ஸோ அதான் நான் சொல்ல வரேன். இதே மாதிரி இந்தியாலையும் பயங்கரமாக கேம் இண்டஸ்ட்ரி வளர்ந்துட்டே போச்சுன்னா நம்ம கண்டிப்பாக பார்த்துடலாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆக்டர்ஸ் எல்லாரையும். சைனா பார்த்தீங்கன்னா கேம் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து அவங்க பிரிச்சு மேய்ஞ்சிட்டு இருக்காங்க, பிளாக் மித் தூக்காங்க அது இதுன்னு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வரோம். வந்து வேற லெவலில் போயிட்டோம்னா இந்தியா பார்த்தீங்கன்னா கேமிங் இண்டஸ்ட்ரியில் எங்கேயோ போயிருக்கும். ஸோ இதுலேருந்தே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் கேம் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இல்லை. இப்போ என்ன சொல்றது, ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அளவுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா வளர்ந்து போயிட்டு இருக்கு கேமிங் இண்டஸ்ட்ரி. அதனால தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியாவும் போட்டி போடுறாங்க, சைனா கூட போட்டி போடுறாங்க. இப்போ அமெரிக்கா பார்த்தீங்கன்னா அவ்வளோவா நல்ல கேம்ஸ்லாம் விடுறதே இல்லை இப்போ ரீசெண்ட் டைம்ஸில். ஸோ அதனால இந்தியா பார்த்தீங்கன்னா இறங்கியிருக்காங்க களத்தில். ஸோ இதான் நம்ம சான்சஸ் சொல்லிட்டு இறங்கிட்டாங்க. சைனா பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்காங்க. சைனா பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கேமிங் இண்டஸ்ட்ரியில் இப்போ நல்லாவே வளர்ந்துட்டாங்க. இன்னும் இந்தியா மட்டும்தான் இருக்கு. ஸோ இதே மாதிரி சன் ஆஃப் தஞ்சை வருது. இன்னும் பார்த்தீங்கன்னா சேஜ் ஆஃப் பாரத்னு ஒரு கேம் வருது. அதுக்கப்புறம் அன்லிஸ்ட் அவதார்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் கேம் வருது. ஸோ இன்னொரு இந்தியன் கேம் கூட வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ இந்தியன் கேம் வருது. அப்புறம் ப்ராஜெக்ட் மெட்ராஸ்னு வர ஒரு இந்தியன் கேம் வருது. அதுவும் தமிழ் கேம் தான் நினைக்கிறேன். எஸ்,
லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. இவ்வளோ கேம்ஸ் வருது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேம்ஸ் நல்லா இருக்கணும். நல்லா இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கேமிங் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா வளரும். ஸோ எஸ், அதான் சொல்ல வரேன். இந்த கேம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகணும்னு கண்டிப்பாக நம்ம சேனலில் போடுறேன். ஆனால் பிளே ஸ்டேஷனில் தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பிசியில் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் நானும் கொஞ்சம் கேம் ப்ளே போடுவேன். இதுக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். இதே மாதிரி ரியாக்ஷன் வீடியோ இல்லை எனக்கு தெரிஞ்சு கேம் ப்ளே வீடியோ தான் போடுவேன். ஸோ மோஸ்ட்டாக நம்ம சேனலில் கேம் ப்ளே வீடியோ தான் வரும். ரியாக்ஷன் வீடியோவும் அப்பப்போ வரும். ரியாக்ஷன் வீடியோஸ் இன்னும் நிறைய வீடியோ ஐடியாஸ் யோசிச்சு வச்சிருக்கேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், பை.